எவ்ரிவன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கு முக்கியமான வீடியோ, பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எல்லா கேம்பஸுடைய கோர்ஸ் அப்புறம் வச்சிருங்க. அங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இருந்துச்சு, ட்ரிபிள்இ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல், என்னென்ன கோர்ஸ் இருக்குதோ எல்லா கோர்ஸும் அதில் அடிக்கி விட்டுருங்க. ஏன்னா ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று லாக் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சாய்ஸில் வச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் சாய்ஸில் வைங்க சரிங்களா. சிஎஸ்சி வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வைங்க. நல்லா கட் ஆஃப் வச்சிருக்க மாணவர்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக சிஎஸ்சி வைங்க சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சிசிசி கேம்பஸ் வைங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதை வச்சிங்க அப்படின்னா பின்னாடி காலேஜில் உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. அதனால் அது கிடைக்கணுமே மற்ற காலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கடுத்து ஏசிடி கேம்பஸ் சரிங்களா. நல்லா பாருங்கள், ஏசிடி கேம்பஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங் வைங்க. ஏசிடி கேம்பஸ்னாலே கெமிக்கல் தான் ரொம்ப பேர் போன கோர்ஸ் சரிங்களா. கெமிக்கல் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏசிடி கேம்பஸை கன்ஃபார்மாக மறக்காமல் வைங்க. அங்கே ஃபுட் டெக்னாலஜி நல்லாயிருக்கும், கெமிக்கல் வரண்டா எல்லா கோர்ஸுமே அங்கே நல்லாயிருக்கும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ் வைங்க. ஏசிடியில் கோர்ஸ் ஃபுல்லாக வச்சுருங்க. லெதர் டெக்னாலஜிலேருந்து ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜிலேருந்து பயோடெக்னாலஜிலேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வரையும் எல்லா கோர்ஸும் வச்சுருங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஏடி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் நான் வச்சிருக்கேன்னு பாருங்கள். எம்ஏடி கேம்பஸ் ஃபுல்லாக நீங்கள் வைங்க சரிங்களா. எம்ஏடி கேம்பஸ் ஃபுல்லாக வைங்க. என்னென்ன கோர்ஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ், ட்ரிபிள்இ, எல்லா கோர்ஸுமே. நீங்கள் சிஎஸ்சி மட்டும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி மட்டும் நீங்கள் வைக்கணும், அது மட்டும் தவறாகுது. நிறைய பேருக்கு நாட்டாளன்னு வருது, அது ஒருங்கானது நாட்டாளன்னு வருது சரிங்களா. ரவுண்ட் ஒன்று நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 போயிட்டு அப்புறம் ரவுண்ட் 1 போச்சு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக கேட்டுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதனால நான் சொல்கிறேன் சரிங்களா. அதனால் கரெக்டாக அந்த விஷயத்தை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எம்ஏடி, ஏசிடி, அதுக்கடுத்து சிஇசி கேம்பஸ் ஃபஸ்ட்டு 3 சாய்ஸ் வச்சிட்டிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியம் எஸ்எஸ்என் காலேஜ் வைங்க சரிங்களா. சிவசுப்ரமணியன் வைங்க. அந்த காலேஜ் நீங்கள் வச்சிங்க. ஃபஸ்ட்டு எல்லா காலேஜுமே வைக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்டாக வைங்க சரிங்களா. எல்லா காலேஜ் ஏசிடி கேம்பஸ் மட்டும் கெமிக்கல் வைங்க. கெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருங்க. சிவசுப்ரமணியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கிறீங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில், ஒவ்வொரு கோர்ஸாக பார்த்து வைங்க, அடுக்கி வைங்க. உங்களுக்கு தேவையில்லாத கோர்ஸை லாஸ்ட்டாக வைங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற தேவை கோர்ஸை கூட ஃபஸ்ட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா சாய்ஸில் கரெக்டாக விழுந்துடும் சரிங்களா. அதனால் கரெக்டாக கவனமாக வைங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 3வது, ஃபஸ்ட்டு என்ன வச்சு ஏசிடி, அதுக்கடுத்து எம்ஐடி, அதுக்கடுத்து 5வது சாய்ஸாக பிஎஸ்சி வைங்க. ஏன் பிஎஸ்சி சொல்கிறேன்னா, மொத்தம் 15 சாய்ஸ் நம்ம வந்து ஹியூமன் வந்து எடுக்க மாட்டான், கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு சீட் அலர்ட் கால்குலேட் பண்ணும். அதனால் கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சா தான் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக வைக்க முடியும் சரிங்களா. பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு நான் சொல்கிற கோர்ஸ்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொன்னேன். அதில் இருக்க மொத்தம் 24 கோர்ஸ் இருக்குது. 22 கோர்ஸ் அப்படியே எல்லா கோர்ஸும் வைங்க சரிங்க. மெக்கட்ரானிக் இன்ஜினியரிஙங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்லேருந்து எல்லாமே லைன்னா அது என்னென்ன கோர்ஸ் வைக்கணும் அதை அடிக்கி கரெக்டாக வைங்க. கோர்ஸ் கோடையும் பார்த்துங்க. 2006 பிஎஸ்சி சரிங்களா. ஓகேங்களா. நீங்கள் இது சாய்ஸ் கிளிக் பண்ண முடியல, டவுட் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இல்லைனா கான்டாக்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் 1 மாணவர்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, எல்லா ரவுண்டுக்குமே இது வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் சரிங்களா. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாணவர்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பிடிஎஃப் தேவைப்படும். அதனால் கூகுள் ஃபார்ம் கீழே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரிங்க. 6வது சாய்ஸாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூரில் இருக்கிற என்ன சிஇடியில் என்ன கோர்ஸுக்கு எல்லா கோர்ஸுமே வைங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், எஸ்எஸ்சி, செல்ஃப் சப்போர்ட்டு எல்லாமே வச்சுருங்க. உள்ள இருக்க கோர்ஸ் எல்லாமே வச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தியாகராஜா வந்து ஒரு ஏடட் காலேஜ். கவர்மெண்ட் தமிழ்நாட்டிலே மொத்தம் 3 காலேஜுக்கு தான் ஏடட் காலேஜ் இருக்குது சரிங்களா. அந்த 3 காலேஜில் 3வது காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜா சொல்லலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2 கேம்பஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. 3வது கேம்பஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா சரிங்களா. தியாகராஜாவும் நல்ல சப்போர்ட் தான், அதையும் இங்கே வைங்க சரிங்களா. அதில் இருக்க கல்லூரிகள், அதில் இருக்க கோர்ஸ் ஃபுல்லாக வச்சுருங்க. மதுரையில் இருக்க மாணவர்கள் தியாகராஜா நீங்கள் நல்ல முதல் ரவுண்டில் வந்தீங்க அப்படின்னா முதல் காலேஜாக வைங்க. ஏசிடிக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து பிஹெச்சிக்கு அடுத்து சிஐடி வைக்காமல் தியாகராஜா எடுத்து சிஐடி வைங்க சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் சரிங்களா. சிசிடி கேம்பஸ் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு என்ன வச்சிருக்கோம் பாருங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்கோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சிருக்கோம், அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் ஏஎம்எல் வச்சிருக்கோம், மெக்கானிக்கல் வச்சிருக்கோம், சிவில் வச்சிருக்கோம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வச்சிருக்கோம் சரிங்களா. ஒவ்வொரு கோர்ஸாக வச்சிருக்கோம் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ரியில் நான் சொன்னதில்லை உங்களுக்கு, நான் ஒரு ஏற்கனவே போனதை வீடியோ போட்டிருப்பேன். சிக்ரியில் ஒரு கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஃபீஸ் கம்மியான ஃபீஸ், ஒரு 99,000 நம்ம ஃபீஸ் அதில் போட்டிருப்பாங்க சரிங்களா. உங்களுக்கு ஃபீஸ் நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். அதையும் பார்த்துட்டு ஃபீஸ் அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாய்ஸ்ல வைக்கும்போது. அதுக்கடுத்து பிஎஸ்சியோட செகண்ட் கேம்பஸ்
செகண்ட் கேம்பஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்து என்னென்ன இருக்குன்னு பார்த்து அந்த ஒரு இது வாங்க சரிங்களா. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியும் ஃபுல் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். அது மாதிரி சாய்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணணும் கூட கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிக்கலாம் சரிங்களா. குமரகுருவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே கோர்ஸ் பூரா வச்சுருங்க சரிங்களா. எல்லா கோர்ஸும் வச்சுருங்க ஓகேங்களா. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப சொல்கிறேன், எனக்கு சென்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வாங்கி இந்த இதை வாங்கிக்கிங்க சரிங்களா. பிடிஎஃபாக வாங்கிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லா கோர்ஸுமே இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்லா சாய்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் நம்ம வைக்க போகிறோம். சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் நம்ம வைக்க போகிறோம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் கூட நம்ம அடுக்கிறோம் சரிங்களா. அதுக்கடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா பிரைவேட் காலேஜ் சேர்க்க போகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சரிங்களா. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கல்லூரி, இது நல்ல கல்லூரி தான். இங்கே இந்த கல்லூரியும் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் RET சரிங்களா. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதில் எல்லா கோர்ஸும் வச்சுருங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. இது எல்லா கோர்ஸும் வச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ள அழகப்பா செட்டியார் காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸான கல்லூரி. இதுவுமே நீங்கள் வச்சு பாருங்கள் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கோயம்புத்தூர் கூடிய கல்லூரி சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம் சரிங்களா. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கலந்து வச்சிருக்கிறோம், அதனால் நல்லா பார்த்து பண்ணிக்கிங்க சரிங்களா. அதுக்கடுத்து கேபிஆர் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வர கேபிஆர் காலேஜ் வைக்கலாம், தப்பு இல்லை, அது நல்ல கல்லூரி தான் சரிங்களா. அப்புறம் RMK இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோயோலா ஐகாம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஃபார்மாலிட்டி IRT ஈரோடு காலேஜ், ஈரோடில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது இந்த வந்துருக்கும், இதுதான் RIT, அது வந்து இன்ஜினியரிங் IET ஓகேங்களா. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி RIT கேம்பஸ் இருக்குங்க. மெயின் கேம்பஸில் இருக்கக்கூடிய கல்லூரி அது வைங்க. அதுக்கடுத்து மேப்கோஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, அதுவும் நல்ல கல்லூரி தான், அதுவுமே வைங்க. அதுக்கடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதுவுமே வைங்க. அதுக்கடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லா கோர்ஸும் வைங்க. ரவுண்ட் 2 மாடலுக்கும் தேவைப்படும், நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. அதுக்கடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்குது, அது வைங்க. ST ஜோசப் காலேஜ் வைங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர் வைங்க. கோயம்புத்தூர் ரீஜன் கேம்பஸ் இது எல்லா ரீஜன் கேம்பஸ் வச்சுருங்க சரிங்களா. ஈஸ்வரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் சரிங்களா, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் சரிங்களா. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்து KET வைங்க. கேட்டில் என்னென்ன குடிச்சுன்னு பார்த்துட்டு KET வைங்க. அதுக்கடுத்து தந்தை பெரியார் காலேஜ் ஆஃப் பெரியார் கவர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதில் இருக்கக்கூடிய கோர்ஸ்லாம் வச்சுருங்க. சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லா கோர்ஸுமே அதில் இருக்குது. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கூடிய அட்டானமஸ் கல்லூரி, நல்ல கல்லூரி, உங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியை வச்சுருக்காங்க. வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் காலேஜ்னும் நீங்கள் வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அது வைங்க. டாக்டர் மகாலிங்கம், அப்புறம் பார்த்தா RMD காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், RM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா PSN திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய PSNஏ வைங்க. இது எந்தெந்த காலேஜ் எங்கேயும் வச்சுருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக வைங்க. அதுக்கடுத்து விழுப்புரத்தில் கூடிய கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து GISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் திருநெல்வேலி, இது எல்லா காலேஜுமே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்க மாணவர்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல கல்லூரியே, பிடித்தமான கல்லூரி, ஃபீஸ் கம்மியான கல்லூரியிலே நீங்கள் பார்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும் சரிங்களா. நாட்டுன்னு வராது. இந்த கல்லூரியில் அப்படியே கரெக்டாக வைங்க. சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட டவுட் இருந்து அப்படின்னா எனக்கு PDF சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இத்துடன் உங்கள் வீடியோ முடித்துக் கொள்வது உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. நன்றி, வணக்கம். PDF வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி PDF சென்ட் பண்ணி விட்றேன் சரிங்களா. நன்றி.